ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் மொதல் வீடியோ என்ன போடுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 மினிட்ஸ் சாரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ இந்த சாரியை வந்து நான் அந்த மெத்தடில் தச்சிருக்கேன். ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் வீடியோஸ் உள்ளே போய் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம டக்குன்னு இந்த சாரி கட்டி காமிச்சிடுறேன். அவ்வளோதான். சாரி எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இது அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். இது வேணானாலும் நம்ம பிரிச்சுக்கலாம். அந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம இந்த சாரி தைச்சிருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து ரீயூஸ் பண்ண முடியாது, கட் பண்ணிலாம் தைக்கிறாங்க. இது அப்படிலாம் கிடையாது. நம்ம வேணுன்றவங்க வேறு யாராவது மாற்றி கூட அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த சாரிய இந்த 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்ல கட்டுவாங்களா, அந்த சாரி தைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா சாரி, அதுக்கப்புறமா நமக்கு வந்து இத ஸ்டிப்பா தைக்கிறதுக்கு நம்ம ஒரு சிப்பா ஒரு துணி எடுத்துக்கலாம். இது நல்லா நம்ம ஹிப் பெல்ட் வச்சு, ஏன்னா சாரியில வந்து எல்லாரும் கட் பண்ணி செய்யறாங்க. நான் சாரியில கட் பண்ண போறதுல நம்ம வந்து ஒரு திக்னஸான ஒரு துணி, ஓரளவுக்கு சரியான துணி எடுத்துக்கலாம். இப்ப தேவையான பொருள் பாத்தீங்கன்னா சாரி, அப்புறம் இந்த துணி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சேஃப்டி பின் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதை நல்லா பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் தைக்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் பாருங்க, அது அந்த கொக்கி நம்ம தைக்க போறோம். இதுக்கு 2 கொக்கி, 2 இல்ல 3 கூட வச்சுக்கலாம். நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ இப்படி மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 2 கொக்கி, இது மாட்டுறதுக்கான ஒரு கொக்கி, அதுக்கப்புறமா மார்க்கரு, நமக்கு வந்து இன்ச் டேப். இது இப்ப வாங்க நம்ம இப்ப எப்படி செய்யறோம்னு பாக்கலாம். இப்ப முதல்ல நம்ம என்ன செய்யலாம்னா, சாரி எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் கட்டி பார்த்துலாம், நமக்கு எந்த சைஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாரிக்கு கட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளவு உயரம் வேணும்ன்றதை நம்ம பாத்துக்கலாம். நம்ம வந்து எதுவுமே உள்ளதான் மடிக்க போறோம், உள்ள வச்சு பாத்துக்கலாம். நம்ம எந்த இடத்துல கட்ட போறோம், எவ்வளவு உயரம் வேணும்ன்றதை பாத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து இங்க ஒரு பின்னு குத்திக்கிறேன் அளவுக்காக. சும்மா கட்டி பார்க்கலாம். ஒரு பின்னு குத்திக்கலாம் நமக்கு அளவுக்காக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா எடுத்துக்கலாம். ஒரு பின்னு போட்டுக்கலாம் இந்த இடத்துல. பின்னு கொடுத்து நம்ம இந்த உயரமும் எடுத்து, நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் அப்படியே தைக்க போறோம். இதையும் எடுத்து இங்க ஒரு பின்னு போட்டுட்டோம்னா நம்ம தைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஒரே கூட தைச்சிருவோம் இந்த இடத்த. அப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த பின்னு போட்டுட்டோம்னா. இப்போ அவ்வளவுதான், நம்ம இதை வந்து சாரி எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்போ நமக்கு மெயினா என்ன வேணும்னா, இப்படி எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். வெறுமனே நம்ம எடுத்துட்டு எங்க நமக்கு இப்ப சாரி இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்கதான் நமக்கு இப்ப இந்த ஸ்டார்டிங்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் தான் நமக்கு அந்த துணி தேவைப்படும். இந்த நீட் இருக்குமான்னு தெரியல, இல்லைன்னா வேற துணி தான் நம்ம எடுக்கணும். நான் சும்மா எடுத்துட்டு வந்தேன். இல்ல இது சின்னதா இருக்கு, இப்ப நான் இது வேற துணி தான் எடுக்கணும். இது பத்தாது. ஏன்னா நமக்கு இப்படி தைக்கிறப்போ, இப்படி வச்சுட்டு நம்ம தைக்கிறப்போ இது கொஞ்சம் வந்து இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாதான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டா இருக்கும். இப்ப நான் இந்த உயரத்தையும் மார்க் பண்ணிட்டேன். இந்த உயர அளவுக்கு நம்ம கரெக்டா இது வரைக்கும் நம்ம வந்து மடிக்கணும் உயரத்தை. வாங்க மடிக்கலாம். உயரம் எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே மடிக்க ஆரம்பிச்சிடலாம். என்னோட உயரம் வந்து 38 வருது. உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு நீங்க பாத்துக்கோங்க. நம்ம வாங்க ஃபுல்லா மார்க் பண்ணிக்கலாம் 38 வச்சு. இப்ப நம்ம இங்கேயும் கரெக்டா இந்த அளவுக்கு மடிக்கணும். இந்த இடத்துல இருக்கு இந்த அளவுக்கு இப்படி ஆக்சுவலி இப்படி வச்சுலாம் மடிக்கணும், அப்புறம் கரெக்டா வரும். கரெக்டா இங்க இருந்து நம்ம 38 எடுக்கணும். அவ்வளவுதான். இப்ப நம்மளோட ப்ரொசீஜர் முடிஞ்சாச்சு. பாருங்க இங்க இருக்கும். இப்ப நம்ம இங்க இருந்து என்ன பண்ணலாம்னா, இப்ப இது வரைக்கும் மடிச்சாச்சு. இப்ப நம்ம வந்து இங்க இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான கிளாத் வச்சு இந்த நீட்டுக்கும் நம்ம நல்லா ஸ்டிப்பா அடிச்சுக்கலாம். அப்படி அடிச்சிட்ட பிறகு நம்ம பாத்தீங்கன்னா சாரி எடுத்து இப்படி உள்ள வச்சுட்டு இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இப்படி பின் போடுவோம்.
இப்படி பின் போடுறப்போ நமக்கு இந்த ஸ்டிப்னஸ்க்காக நம்ம கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுக்கலாம். இப்போ வாங்க தைக்க போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இந்த நீட்டை தச்சுக்கலாம். தச்சுட்டு ஸ்டிப்னஸ்க்காக துணி வைக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி தான். வாங்க. ஹலோ, வாங்க தைக்கலாம். இதுதான் சாரியோட மேல இந்த இந்த இடத்த வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா வச்சு ஒரு தையல் இங்க அப்படியே நேரா ஒரு தையல் போட்டுக்க போறேன். அதுக்கப்புறமா தான் நான் இது வரலாம் செய்ய போறேன். இந்த தையல் எல்லாமே நான் பெரிய தையல் தான் வச்சிருக்கேன். போதும், இது சும்மா ஜஸ்ட். இப்ப இதுதான். இப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம மடிச்சிருக்கோம் பாருங்க, மடிச்சிருக்கிறத ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் போட்டுட்டு நம்ம இந்த சேஃப்டி பின் எல்லாம் எடுத்துடலாம். இங்க இருக்கிற துணியை வந்து நம்ம இப்படி வச்சுதான் இப்படிதான் வைக்கணும். இது வேணுன்றப்ப நம்ம எடுத்துக்கலாம். இப்ப வந்து மடிச்சிருக்கிறத தச்சிடலாம். ரொம்ப கீழே வேணா, மேல வச்சே தச்சுக்கலாம். நம்ம இந்த மடிப்பை பாருங்க, கரெக்டா நம்ம சேஃப்டி பின் போட்டிருக்கோம். அப்படியே நேரா தச்சுக்கிட்டே வந்துடலாம். சும்மா ஜஸ்ட் ஒரு தையல். இது வேணா நம்ம பிரிச்சுக்கிற மாதிரி தான் இந்த தையல் நம்ம போட்டிருக்கோம். வைக்கிறப்பே சேஃப்டி பின்னு சேர்த்து பிரிச்சுடுங்க. அதுக்கப்புறமா தேடி தேடி எடுக்க வேண்டியதாயிடும். இப்ப நம்ம பாயிண்ட் போட்டுருக்கனால டக்கு டக்குன்னு அப்படியே நீட்டா அடிச்சு வந்துட்டே இருக்கலாம். ஜஸ்ட் சும்மா கொஞ்சம் தள்ளி, ஏன்னா நம்ம இதுக்கு மேல அந்த பட்டையா துணி தைக்க போறோம். ஒவ்வொருத்தரும் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து சுத்தமா கட் பண்ணிட்டு இன்ஸ்கர்ட்ல தைக்கிறாங்க. நம்ம ஒரு சாரிக்கு ஒரு இன்ஸ்கர்ட் எடுக்க முடியாது. நான் நிறைய டைப் பார்த்தேன். ஆனா எனக்கு வந்து இதுல நான் எந்த மாடலையும் பார்க்கல. இது என்னோட ஐடியா தான் இது. இப்ப பாருங்க, நான் வந்து இந்த துணி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. கம்மியா இருக்கிறது நமக்கு ஒரு வசதி தான். இப்ப வந்து இப்படி இங்க இருந்து நம்ம கரெக்டா இங்க இருந்து ஸ்டிஃப்னஸ் வேணும். இங்க இருந்து இப்படி தைக்கிறப்போ இந்த இடம் வந்து நம்ம கொஞ்சம் சுருக்க வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்ல வச்சப்போ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பினிஷிங் அழகா வரும். அதுக்காக தான் இப்ப வந்து நம்ம இதையே தச்சுக்கலாம். கரெக்டா தான் இருக்கும். 2 பீஸா வச்சு அப்படியே தச்சு, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இப்படி தச்சுட்டு நம்ம மேல மடிச்சுக்கலாம். இப்ப நம்ம தச்சோம் பாருங்க, அதே தையல்லையே வச்சு ஓட்டலாம். இங்க கொஞ்சம் சுருக்கு நடக்கிறப்ப தடுக்கிறது அதெல்லாம் இல்லாம இருக்கும். அதனால இங்க லைட்டா சுருக்கம் வச்சு நீங்க இந்த துணியை வச்சுக்கோங்க. கரெக்டா நல்லா இருக்கும். இது நான் கூட பெரிய பீஸ் எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா இது வந்து நமக்கு இந்த இடத்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அதுக்காக தான் லைட்டா சுருக்கம் பாருங்க. இது கரெக்டா வந்துச்சு. இப்ப எப்படி பண்ணலாம்னா, இப்போ நம்ம இந்த சைடு மடிச்சு தச்சுக்கலாம். ஏன்னா இது ஸ்டிஃப்னஸா தான் இருக்கும். அதனால இப்படி வச்சு கொஞ்சம் நமக்கு இந்த மேல தெரியக்கூடாது அந்த கலரு, அந்த மாதிரி தச்சுக்கலாம். எல்லாமே பெரிய தையல் வச்சு ஓட்டுறதுனால நமக்கு கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இருக்காது. வேணும்னா ஈஸியா பிரிச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம இதை தச்சாச்சு. இப்ப நமக்கு சுற்றளவு எவ்வளவு வந்து இங்க வந்து கொக்கியும் இதுல வந்து நம்ம மாட்டுறதுக்கான இதுவும் இப்படி தைக்கணும். இப்ப வந்து நான் கொக்கி வந்து இங்க தைக்க போறேன். இது வந்து இங்க தைக்க போறேன். எனக்கு அளவு நான் பாத்துட்டேன். எப்படி அளவு பாக்குறதுன்னு வேணா காமிக்கிறேன் வாங்க. இப்ப இதை நம்ம தச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம வந்து கரெக்டான ஒயரை வச்சுக்கோங்க. எதுக்காக நீங்க ஃபில்ட் வச்சுன்னா, இந்த சுருக்கம் இருக்கிறப்ப நமக்கு டவுர் வந்து கொஞ்சம் நடக்க வசதியா தான் இருக்கும். இது நமக்கு வந்து எப்பவுமே நம்ம எங்க வரும்னு பாத்துக்கோங்க. இது அப்படி வேணுன்றப்ப இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நான் இங்க ஒண்ணு தைக்க போறேன். அடுத்தது இங்க ஒண்ணு தைக்க போறேன். இங்க பாருங்க, எனக்கு இந்த இடமும் தேவை. இப்போ என்ன பண்ணலாம்னா, இதுக்காக ஒரு பின்னு வச்சிருக்காங்க. அந்த பின்னை வந்து நம்ம அப்படியே பிரஸ் பண்ணா போதும், உள்ள இறங்கிடும். பாருங்க, அப்படியே பிரஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல வச்சு அப்படியே பிரஸ் பண்ணிடணும். நான் வந்து ஸ்கேல் வச்சிருக்கேன். ஸ்கேலை வச்சு பிரஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த சைட்ல ஊக்கு மட்டும், இந்த சைட்ல வந்து ஊக்கு மட்டும் நம்ம தச்சுக்கணும். அவ்வளவுதான். பாருங்க, ஊக்கு வந்து இந்த இடத்துல வச்சு தச்சுக்கலாம். இந்த மாதிரி பின் வந்து நீங்க கடைகள்ல கேட்டீங்கன்னா தந்துருவாங்க. டெய்லரிங் ஷாப் அந்த சம்பந்தப்பட்ட கடைகள்ல. அவ்வளவுதான். இப்ப வாங்க, இது தச்சாச்சு. இப்ப நம்ம சாரி கட்டலாம் வாங்க.
அவ்வளோதான், மாட்டிட்டோம் பாருங்க. இப்போ நம்ம டக்குன்னு இந்த சாரி கட்டி காமிச்சிடுறேன். அவ்வளோதான், சாரி எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இது அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். இது வேணானாலும் நம்ம பிரிச்சுக்கலாம். அந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம இந்த சாரி தைச்சிருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து ரீயூஸ் பண்ண முடியாது, கட் பண்ணிலாம் தைக்கிறாங்க. இது அப்படிலாம் கிடையாது. நம்ம வேணுன்றவங்க வேறு யாராவது மாற்றி கூட அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.